சந்தியா ராகம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். கார்த்தியை கையில பிடிச்சும் விட்டுட்டோமேன்னு கவலையோட வீட்டுக்கு வராங்க கதிர். கதிர் எங்க போயிட்டு வரேன்னு மாயாவும் ஜானகியும் கேக்குறாங்க. கார்த்தி இருக்கிற இடம் தெரிஞ்சு நான் அவனை பிடிக்க போனா அவன் எங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்கிறாங்க. அவன் மட்டும் கையில கிடைச்சிருந்தானா இன்னைக்கே இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குங்கிறாங்க மாயா. சரிடா கதிர், நீ கவலைப்படாத. அடிக்கடி அந்த கடவுள் அவனை நம்ம கண்ணில் காட்டுறாரு அப்படின்னா நிச்சயமா அவன் சீக்கிரம் மாட்டுவான் பாரு. ஆமா, உனக்கு ஒன்றும் ஆகலையில, எனக்கு எதுவும் ஆகலத்த, நீங்க பயப்படாதீங்கிறாங்க. அந்த கார்த்தியை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சாக முடியும். விட்டோம்னா அவன் இன்னும் ஏதாவது பண்ணிடுவாங்கிறாங்க மாயா. ஆமா, சீக்கிரம் குருபரன் பிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கார்த்தியை தூக்கி ஜெயில வச்சா தான் நம்ம குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரும்னு சொல்றாங்க மாயா. ஆனா அவனை பத்தி புரிஞ்சுக்கிட்ட மாதிரி மாமாவும் ஒரு நாள் அவனை பத்தி புரிஞ்சுக்குவாங்க. எங்கிட்ட இருந்து எப்படியோ மிஸ் ஆயிட்டாங்கிறாங்க. சரி, அதான் குருபரன் அவனை மும்முரமா தேடணும்னு சொல்றாங்கல்ல, சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. அவன் இப்படியே தப்பிச்சுக்கிட்டு இருந்தானா அது நம்ம குடும்பத்துக்கு நல்லதே இல்லை. கதிரியும் தனாவையும் நிம்மதியா வாழ விட மாட்டான்னு பயப்படுறாங்க ஜானகி. நீங்க பயப்படாதீங்க பெரியமா. ஒரு குற்றவாளி ரொம்ப நாளைக்கெல்லாம் மறைஞ்சு வாழ முடியாது, சீக்கிரமா மாட்டுவான் பாருங்கிறாங்க மாயா. அந்த கார்த்தி போலீஸ்ல மாட்டினானா தான் தனாவோட வாழ்க்கையே நல்லா இருக்குங்கிறாங்க ஜானகி. தனா படுக்கலான்னு கட்டில உட்காடுறாங்க. காலை பாக்குறாங்க. ஐயோ, கொலுசை காணமே, கொலுசு எங்க போயிருக்கும், எங்க விழுந்திருக்கும் தெரியலையே அப்படின்னு அங்கங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. கதிர் ரூம்குள்ள வராங்க. தனா கொலுசை காணான்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. கதிர் என்ன தேடுறா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கும்போது தனா அங்கங்க வெளியில தேடிக்கிட்டு போகும்போது பாட்டி கேட்கறாங்க. தனா என்னமோ தேடுற மாதிரி இருக்கு, என்னடின்னு கேட்கறாங்க. என் கொலுசை காணாம் பாட்டி, ஒரு கால் கொலுசை மட்டும் காணாங்கிறாங்க. அப்படியா, ஐயோ தொலைச்சிட்டியாடி, எங்க தொலைச்ச, நல்லா தேடி பாருங்கிறாங்க பாட்டி. காலில் இருக்கிற கொலுசு கழண்டு விழுறது கூட தெரியாமையா இருப்ப, நல்லா தேடி பாருங்கிறாங்க. அப்ப ரகுராம் வராங்க. என்ன தேடுறீங்க ரெண்டு பேருன்னு கேட்கறாங்க. காலில் இருந்த கொலுசை காணாமா பாங்கிறாங்க. அப்படியா, இங்கதான் எங்கயாவது கிடக்கும், இல்லைன்னா ரூம்ல கிடக்கும் பாருங்கிறாங்க. எல்லா பக்கம் தேடிட்டோம்பா, எங்கேயுமே காணாங்கிறாங்க. சரி, வெளியில எங்கேயாவது போனீங்கன்னு கேட்கறாங்க ரகுராம். ஆமாப்பா, என்னோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போனேன். ஐயோ, ஒருவேளை அங்கதான் விழுந்திருக்குமாங்கிறாங்க தனா. சரி, கொலுசு தானே, போனா போயிட்டு போது வீடு வாங்கிக்கலாங்கிறாங்க ரகுராம். என் பிறந்த நாளுக்காக நீங்க வாங்கி கொடுத்த கொலுசு எனக்கு ரொம்ப பிடிச்ச கொலுசு, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க தனா. அதுக்காக என்னமா செய்யறது, தொலைஞ்சிட்டுதுன்னா நம்ம விட்டு தானே ஆகணும், என்ன செய்ய முடியுங்கிறாங்க. இல்லப்பா, நான் வேணா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் பார்க்கட்டுமாங்கிறாங்க. ராத்திரி நேரத்துல எல்லாம் போக வேண்டாம் தானாங்கிறாங்க. நான் வேணா மணி மாமாவையோ இல்ல சித்தப்பாவையோ கூட துணை கூட்டிட்டு போறேங்கிறாங்க. இல்லம்மா, இருந்தாலும் அங்க கிடக்குதோ இல்லையோ, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுல்ல, கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. தொலைஞ்ச பொருள் வேற யாராவது கை கிடைச்சிருந்தா கூட எடுத்துக்கலாம்ல, அதை விடுமாங்கிறாங்க. இல்லப்பா, அது நீங்க எனக்கு ஆசாசியா வாங்கி கொடுத்தது, என்னால விட மனசு இல்லைங்கிறாங்க தானா. நான் உனக்கு நாளைக்கே வேற வாங்கி தரேன், நீ போய் தூங்கு போங்கிறாங்க. ஆமாண்டி, ரூம்ல தான் எங்கேயாவது கிடக்குதோ என்னவோ, நல்லா தேடி பாரு போங்கிறாங்க பாட்டி. சரி, பாக்குறேன்ட்டு போறாங்க தானா. கொலுசை தொலைச்சிட்டு இப்படி தேடுறா பாரு, என்ன பொண்ணா போ, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லைன்னு பாட்டி பேசிட்டு போறாங்க. இங்க கார்த்தியை தலைமறைவா மறைச்சு வைக்கிறதுக்காக ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இது யார் வீடுன்னு கேக்குறாங்க கார்த்தி. எல்லாம் தெரிஞ்சவங்க வீடு தான், உட்காரு. தீவிரவாதி மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு வாழ வேண்டியதா இருக்குதுங்கிறாங்க கார்த்தி. எப்போ நீ என்ன தீவிரவாதி நினைச்சியா, நீ டெட் பாடிப்பா, யார் கண்ணாலையும் படாம இருந்ததா ஆகணுங்கிறாங்க. என்ன என்ன அப்படி பேசுறீங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி. ஆமாப்பா, ஊருக்குள்ள எல்லாரும் உன்னை அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க, வேற வழி இல்லை, நீ யார் கண்ணிலையும் மாட்டக்கூடாது, அந்த ரகுராம் குடும்பத்தை பழி வாங்கணும்னா இப்படிதான்ப்பா நீ பதுங்கி பதுங்கி இருக்கணும்னு லிங்கம் சொல்லவும் சலிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த கதிர் எப்படியோ என்னை தேடி கண்டுபிடிச்சிட்டான், ஆனா இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சது என்னை கொன்னே போட்டுருவாங்கன்னு சொல்றாங்க கார்த்தி. ஆமாப்பா, இதுல நானும் மாட்டினேன்னு வச்சுக்கோ, உங்க அத்தை கிட்ட முதல்ல ஏற்கனவே ஒரு அறை வாங்கி, அந்த வழி இன்னும் என் மனசுக்குள்ள இருக்குது. அதனால நீ யார் கண்ணிலையும் படாம கொஞ்சம் பாங்கா ஒழுங்கா இங்கேயே இரு. அந்த போலீஸே என்னை கண்டுபிடிச்சிட்டு இருக்கான், இங்க இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாதாலன்னு கேக்குறாங்க கார்த்தி. அதெல்லாம் யாருக்கும் தெரியாது, இந்த விஷயம் உங்க அத்துக்கு தெரிஞ்சா உன்னை வெளியூருக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்கல்ல, அது உனக்கு நல்லதுதானப்பா. நான் வெளியூருக்கெல்லாம் போக மாட்டேன், அந்த கதிர் என்னை நிறைய அடி அடிச்சுட்டான், அந்த வழி என்னங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், அதை நான் திருப்பி கொடுக்கணும், அப்பதான் அவனுக்கு அந்த வழி என்னங்கிறது புரியும். அதனால நான் வெளியூருக்கு போகாம இங்க இருந்து தான் நான் நினைச்சதை சாதிக்க முடியும். ஏண்டா கார்த்தி, நீயே தலைமறைவா இருக்க, உன்னால அவனை என்ன பண்ண முடியும்னு கேக்குறாங்க லிங்கம். அதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன், 4 ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணுங்க, கையும் காலையும் உடைச்சு போடணும், அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க கார்த்தி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ மட்டும் எங்கேயும் வெளியில போயிடாத, வெளியில போய் யார் கண்ணிலையாவது பட்டு தொலைச்சிடாத, அப்புறம் உங்க அத்தை என்னையும் சும்மா விட மாட்டாங்க, உன்னையும் சும்மா விட மாட்டாங்க, நான் யார் கண்ணிலையும் படமாட்டேன், இப்ப நான் சொன்னதை மட்டும் நீங்க செஞ்சு கொடுங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி. இப்ப என்னடா, அந்த கதிரை கையை காலை முறிக்கணும் அவ்வளவுதானே, அதெல்லாம் 4 ரவுடிகளை வச்சு நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் பாத்துக்கிறேங்கிறாங்க லிங்கம். அவ்வளவுதான், எனக்கு அவனுக்கு அடிக்க உதவி கொடுத்து வழி என்னங்கிறத புரிய வைக்கணுங்கிறாங்க. வேலையை முடிச்சுட்டு நானே உனக்கு போன் பண்றேன், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இங்கேயே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் அங்கிருந்து போறாங்க. ஆனா வீட்டுல கொலுசை காணான்னு தேடிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் போனேன்னு சொன்னாங்களோ அந்த இடமெல்லாம் கதிர் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்க பேப்பர் காரர் வராரு. இந்த நேரத்துல ஏதோ தேடுற மாதிரி இருக்குங்கிறாங்க. ஆமா, ஒரு சின்ன பொருளை காணா, அதான் தேடிட்டு இருக்கேங்கிறாங்க. அப்படியா, சரி நானும் கூட தேட்டுமாங்கிறாங்க. இல்ல இல்ல, நானும் பாத்துக்கிறேன் போங்கிறாங்க. நான் பார்த்து சீக்கிரமா போங்கன்னு சொல்லிட்டு பேப்பர் காரர் போயிடுறாங்க. கதிர் அந்த பக்கமா அங்கங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல கொலுசு கிடக்குது, கண்டெடுத்துறாங்க. அப்பாடா, இது தனாவோட கொலுசே தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க கதிர். வீட்டுக்கு போய் தனா காலில் ஒத்த கொலுசு தான் இருக்குது, அதே கொலுசு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சரி போட்டு விடலாமான்னு பாக்குறாங்க. சரி, இந்த இடத்துலயே வச்சிருவோம், அவ காலையில எழுந்திரிச்சு அவளே பார்த்து எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி வைக்கிறாங்க. காலையில எழுந்திரிச்சு பார்க்கும்போது தனா எழுந்திரிச்சிடறாங்க. எழுந்திரிச்சு போறதையும் வரதையும் பாக்குறாங்க கதிர். சரி, இன்னும் கொலுசை பார்க்கல போல இருக்கு அப்படின்னு கண்ணை மூடி படுத்துக்கிறாங்க கதிர். கால் வச்சதும் அவங்க காலில் கொலுசு படுது. திரும்பி பாக்குறாங்க, அட என்னோட கொலுசு அப்படின்னு பார்த்து சந்தோஷப்படுறாங்க. கொலுசு ரூம்லயே தான் கிடந்திருக்கு, இது தெரியாம நான் வீடு பூரா தேடிக்கிட்டு இருந்தேனே. சரி, இதை உடனே நம்ம அப்பா கிட்ட சொல்லணும்ட்டு போறாங்க. தனா
கொலுசு கிடைச்ச சந்தோஷத்துல ஓடி போனதும் அப்பா என்னோட கொலுசு கிடைச்சிருச்சுங்கிறாங்க. அப்படியா எங்க இருந்ததுன்னு கேக்குறாங்க. என்னோட கொலுசு என் ரூம்லயே தான் கிடந்தது. இது தெரியாம நான் வீடெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேங்கிறாங்க. கொலுசு கிடைச்சதும் எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க தனா. தனா நமக்கு பிடிச்ச எதுவும் அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டு போகாது. உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அதான் வேணுங்கிறாங்க. பத்மா வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்காங்க. பேப்பர்காரர் வராங்க. அக்கா இந்தாங்க பேப்பர்னு சொல்லி பேப்பர் கொடுத்துட்டு ஏக்கா பொருள் கிடைச்சிருச்சாங்கிறாங்க. என்ன பொருள்னு கேக்குறாங்க பத்மா. இல்ல நம்ம கதிர் என்ன நாடோட்டு பஸ் ஸ்டாண்ட்ல ஏதோ ஒன்னு காணா தொலைச்சிட்டேன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தாரு, அதைத்தான் நான் கேட்டேங்காங்கிறாங்க. அந்த பக்கமா தனா வராங்க. பேப்பர்கார் பையன் சொல்றதை கேட்டுட்டு அப்ப கதிர் தான் இதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கானா அப்படின்னு பாக்குறாங்க. எப்ப அவனே தண்டத்துக்கு சுத்தி இருக்கான், ரவும் பகலும் பார்க்காம எங்கேயாவது சுத்திட்டு இருந்திருப்பான், இதை வேற நான் கவனிக்கணுமா? அவன் எனக்கு தொலைச்சானோ எனக்கு தேடினானோ எனக்கு தெரியாதுன்னு போறாங்க பத்மா. தனா ரூமுக்கு வராங்க. கதிர் கேக்குறாங்க என்ன தனா கொலுச கண்ணான்னு தேடினியே கிடைச்சிருச்சாங்கிறாங்க. கிடைச்சிருச்சு, இதோ கட்டில கங்கையிலையா தான் கிடந்திருக்கு, நான் தான் கவனிக்கலைங்கிறாங்க. எப்படியோ கொலுசு கிடைச்சிருச்சுல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். நேற்று கொலுசு காணுமேனு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தியே, இப்ப நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கு. ஆசைப்பட்டது எல்லாமே எனக்கு கிடைச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொலுசு போடுறாங்க தனா. ஊக்கு வேற ரொம்ப டைட்டா இருக்கு, என்னால போடவே முடியலைங்கிறாங்க தனா. சரி நான் வேணா போட்டு விட்டுமான்னு கேக்குறாங்க கதிர். சரி போட்டு விடு அப்படின்னு சொல்லி காலை கொடுக்குறாங்க. கொலுசையும் கொடுக்குறாங்க. கொலுசை மாட்டி விடுறாங்க கதிர். கொஞ்சம் கொஞ்சமா கதிரை நெருங்குற மாதிரி இருக்கு. கதிர் எதுவும் தெரியாத மாதிரி சட்டை பண்ணிக்காம போறாங்க. ஜானகி ஒரு விசேஷத்துக்கு கிளம்பலான்னு மாயாவையும் கூப்பிடுறாங்க. பெரியமா எங்க போறோமா அப்படின்னு கேக்குறாங்க மாயா. நமக்கு தெரிஞ்சவங்க பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா, நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாங்கிறாங்க. அங்க பாட்டி வந்து எங்க போறீங்க 2 பேருன்னு கேக்குறாங்க. சுப்பிரமணியம் என்ன பொண்ணு 2வது பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா, அதான் மாயாவும் நானும் போயிட்டு வரலான்னு இருக்கோங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி போயிட்டு வாங்கங்கிறாங்க பாட்டி. அண்ணி அதுக்கு எதுக்கு இவ்வளவு கூட்டிட்டு போறீங்கன்னு கேக்குறாங்க பத்மா. என்ன பத்மா இப்படி பேசுற, இவ இந்த வீட்டோட மருமக, ஊர்ல நடக்கிற நல்லது கெட்டதுக்கு எல்லாமுக்கும் இந்த மாயாவும் வரணும்ல, யாரோ மாதிரி பேசுறேன்னு கேக்குறாங்க ஜானகி. இவ்வளவு ஒண்ணும் நான் ஒன்னும் மருமகளாவே ஏத்துக்கலைங்கிறாங்க. நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலைனாலும் சீனு இவ்வளவு கல்யாணம் பண்ணியிருக்கான், சீனுவோட பொண்டாட்டி இவ. நீங்க தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா இன்னும் சீனு இவ்வளவு பொண்டாட்டியாவே ஏத்துக்கல. அவன் நேத்தே வந்துட்டான், இன்னும் வரதுக்கு 2 நாள் ஆகும்னு சொல்லியிருக்கான். சீனு ஒண்ணு இவ்வளவு பொண்டாட்டியா ஏத்துக்கல. அவன் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, இதுக்கப்புறம் அவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாளா இல்லையாங்கிறது அப்ப தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும்ங்கிறாங்க. ஐயோ என்ன பத்மா இது, அப்போ மாயா இந்த வீட்டுல இருக்க போறது இல்லையா? சீனுவும் மாயாவும் வெளியூர் போறாங்களா? அவங்க இன்னும் ஹனிமூன் எல்லாம் போகலையில, அப்போ ஒருவேளை அங்கேயே போறாங்களா? சரி சரி போயிட்டு வரட்டும், போய்தான் ஆகணும். என்ன நான் பேசுறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? கிண்டல் அடிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க பத்மா. ஆமாடி பின்ன என்னடி, என் பிள்ளை எதுக்குடி என் மருமகளை வீட்டு விட்டு வெளியே அனுப்ப போறான்? நினைக்கிறதெல்லாம் ஒரு நாள் நடக்காதுங்கிறாங்க மணிவண்ணன். அவங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் நடக்காது. சீனு என்னை இத்தனை நாளா பார்க்கலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? ஏய் யாரடி சொல்ற, என் பிள்ளைய உன்னை பார்க்காம வருத்தப்படுறான்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? அவ உன்னை பார்க்காத இருந்ததுனால தான் இவ்வளவு நாளா நிம்மதியா இருந்துட்டு வருவான். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. தினம் தினம் எனக்கு கால் பண்ணி உன்னை பார்க்க முடியலையேன்னு மிஸ் பண்றேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தான். இவ்வளவு நாளா பார்க்காம இருந்ததுக்கு என்கிட்ட எத்தனை சாரி கேட்டான் தெரியுமா? அட என்கிட்ட போன்ல பேசும்போது கூட சொன்ன மாயா, இவ்வளவு நாளா மாயாவை பார்க்க முடியல, அவகிட்ட பேச முடியல, நேர்ல பார்த்து பேச முடியலையோன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினான்னு சொல்றாங்க மணிவண்ணன். ஐயோ மாமா உங்ககிட்டயுமா அப்படி சீனு சொன்னான்னு கேக்குறாங்க மாயா. அட ஆமா மாயா சொல்லிட்டு இருக்கும்போது சும்மா நீங்க போய் பேசாதீங்க, என் பிள்ளை அப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்கிறாங்க பத்மா. பத்மா உன் பையன் வந்ததுக்கு அப்புறம் நீயும் பார்க்கத்தானே போற, அப்போ உன்னோட பையன் மருமக மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு நீயும் தெரிஞ்சுக்குவ பத்மான்னு மணிவண்ணன் சொல்லிட்டு இருக்காங்க. சிவராமன் ஜானகியும் மாயாவையும் கூட்டிட்டு போயிட்டு அம்மா இவங்க 2 பேர்த்தையும் நான் கொண்டு போய் அந்த வீட்டுல விட்டுட்டு நான் கடைக்கு போயிட்டு வரேன்ட்டு போறாங்க. தனா அங்க வந்து அம்மா வெங்கன்னு கேக்குறாங்க. பாட்டி அவங்க அம்மாவும் மாயாவும் வெளியில விசேஷம்னு போயிருக்காங்கிறாங்க. ரகுராம் வந்து சிவா வெங்கன்னு கேக்குறாங்க. சிவா தான்ப்பா அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போயிருக்கான். நம்ம சுப்பிரமணியம் பொண்ணு 2வது பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா இல்லையா, அந்த வீட்டுக்கு ஜானகியும் மாயாவையும் கொண்டு விட்டுட்டு கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போறாம்பாங்கிறாங்க பாட்டி. பத்மா மச்சான் எங்கேங்கிறாங்க. அவங்க கடைக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஓ அவரும் கடைக்கு போயிட்டாரா, சரிதானா வா நான் உன்னை கூட்டிட்டு போறேங்கிறாங்க ரகுராம். அப்பா பக்கத்துல தானே இருக்க கோயில், நானே போயிட்டு வந்துடுறேன்ட்டு போறாங்க தனா. சரிம்மா நடந்து போற பார்த்து போயிட்டு வான்னு ரகுராம் சொல்றாங்க. சரி பண்ணிட்டு வெளியில வராங்க தனா. வெளியில வந்து பார்க்கும்போது கதிரோட பைக் நிக்குது. கதிர் வீட்டுல தான் இருக்கான், ஆனா அவனை எப்படி கூப்பிடுறதுன்னு யோசிக்கிறாங்க. கதிரும் வெளியில வராரு. வந்ததும் வண்டியை தொடச்சிட்டு இருக்காங்க. தொடக்கிறத பார்த்துட்டு தனா பாட்டுக்கு நடந்து போறாங்க. இது என்ன இவங்க வெளியில போறாளே, கார்த்தி வேற வெளியில சுத்திட்டு இருக்கான், இது பெரிய ஆபத்தாச்சேன்னு நினைக்கிறாங்க கதிர். ஆனா தனியாவா போற, எங்க போறேன்னு கேக்குறாங்க. நான் கோயிலுக்கு போறேங்கிறாங்க. சரி நீ தனியா போறதுக்கு அத்தையவோ இல்ல மாயாவையோ கூட்டிட்டு போலாமலங்கிறாங்க. அவங்க எல்லாம் வெளியில போயிருக்காங்க, அதனால யாரும் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தானே போறேன், நானே போய்க்கிறேங்கிறாங்க. இங்க பாரு தானா, நீ தனியா எங்கேயும் போகாத, அந்த கார்த்தியை பிடிக்கிற வரைக்கும் நீ தனியா போக கூடாது. என்னால யாருக்காகவும் பயந்துகிட்டு வீட்டுக்குள்ளேயெல்லாம் இருக்க முடியாது, நான் கோயிலுக்கு தானே போறேன் போயிட்டு வரேங்கிறாங்க. சரி இரு நானே கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கதிர் பைக் எடுத்துட்டு வராங்க. பாடா இன்னைக்கு கதிர் கூட ஜோடியா கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சந்தோஷமா நினைச்சிட்டு வராங்க தனா. தனாவும் கதிரும் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது லிங்கமும் கார்த்தியும் ஏற்பாடு பண்ண அந்த ரவடிங்க 4 பேரும் சேர்ந்து கதிர் அடி அடி நடிச்சு கை கால் எல்லாம் உடைச்சுட்டுறாங்க. பாசமும் காதலும் நீர் அருவி மாதிரி கதிர் மேல காதல் கொட்டுது. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.